வேத வாக்கியங்களை நம்ம தொடர்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் 17:11 மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். தேவ பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால் வேத வசனங்களில் ஒரு மனோவாஞ்சை நமக்கு காணப்பட வேண்டும் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. தேவ ஆவியை பெற்றவர்கள் வேத வசனங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்ப்பார்கள், அதில் ஒரு விருப்பத்தை வைப்பார்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 2:10 ஒரு 11-12 வசனங்களை பார்ப்போம். தேவ ஆவியை நாம் பெற்றிருப்போம் என்று சொன்னால் நமக்கு அந்த அபிஷேகம் இருக்கு சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளின் மேல ஒரு வாஞ்சை காணப்படும். அப்படி நமக்கு வாஞ்சை இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும், அவருடைய ஆவியினாலே நம்மளை நிரப்பும்படியாக நம்ம கேட்கணும். ஏனென்று சொன்னால் அவருடைய ஆவி நமக்குள் இருந்தால் நிச்சயமாக ஒரு மனோவாஞ்சை, அவரை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தையை இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனோவாஞ்சை நிச்சயமாக வரும். இது ரொம்ப முக்கியமான காரியம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2:10-11-12 நம்ம வாசிக்கிறோம். நாங்கள் தேவ ஆவியை பெற்றபடியினாலே ஆண்டவர் இந்த காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி அதில் ஒரு அப்போஸ்தலன் எழுதுகிறபடியினாலே அது முக்கியமான காரியம்.